அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 6/10/2025 புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. வளர்பிறை சதுர்தசி திதி பகல் 12:24 வரை, பின்பு பௌர்ணமி. புரட்டாதி நட்சத்திரம் காலை 6:16 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். மரண யோகம் காலை 6:16 வரை, பின்பு சித்த யோகம். இன்று பௌர்ணமி. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய், 12ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருப்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலம் என்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் புதன், 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் புதன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 4இல் புதன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் தற்போது குறையும். சூரியன் 3இல் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் 11 குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 8 சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களது மன அமைதியானது குறையும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமைய பெற்று 2 புதன் 6 ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 சந்திரன் 9 குரு 11 சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். பொருளாதார ரீதியாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது படிப்படியாக விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் கேது, 11ஆம் வீட்டில் சூரியன், 5 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். அலைச்சல்கள் விலகி ஒரு ஏற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு சில வளமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 சூரியன் 11 செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சுக்கிரன் 9 இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது.
மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 10ல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ராகு, 2ல் சந்திரன், 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் எதையும் உங்களது தனித்திறமையால் சமாளித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6ல் கேது சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.